அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்பதில் முதல்ல அடிப்படையான வினை சொற்களுடைய வகைகளை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். அதில் வினை சொற்கள் 3 எழுத்து உள்ளதாக இருக்கும். அதை நம்ம பார்த்துட்டோம். அது எப்படிலாம் இருக்கும் அந்த டிஸ்பிளே இருக்கா பார்த்துக்கணும், யாபத்துக்காக வேண்டி. ஃபஅலன் இருக்கும், அப்புறம் ஃபைலன் இருக்கும், அப்புறம் ஃபவுலன் இருக்கும். அதை 4 எழுத்தாக மாற்றி அஃபலண்டு வரும். அதை 4 எழுத்தாக மாற்றி ஃபஅலண்டு வரும். அதை 4 எழுத்துடையதாக மாற்றி ஃபஅலண்டு வரும். 5 எழுத்துடையதாக மாற்றி தஃபஅல என்று வரும். 5 எழுத்துடையதாக மாற்றி தஃபாஅல என்று வரும். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தது இதே ஃபஅல என்பதை இன்னொரு மாதிரியாக மாற்றுவாங்க. இதை பாருங்கள், இப்படி மாற்றுறாங்க. இஃப்தஅல ஃபஅலன்னு இருக்கிறத என்ன செய்கிறாங்க, இஃப்தஅலன்னு மாற்றுறாங்க. அப்போ இதில் என்ன நடந்திருக்கு நீங்கள் கவனிக்கணும். என்ன நடந்திருக்குது, ஃபஅலவை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹம்சாவை ஆரம்பத்தில் சேர்க்குறாங்க. அதை கசர் வச்ச ஹம்சா இ, அது அலிஃபுன்னு சொல்லக்கூடாதுன்றம்ல ஏற்கனவே. ஒரு ஹம்சா தான் அது, நீட்டுறதுக்கு உள்ளது பேர் அலிஃபு. ஆ இ ஊண்டு படித்தா அதுக்கு பேர் ஹம்சா. அப்போ ஆரம்பத்தில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஹம்சாவை சேர்க்குறாங்க, ஈன்னு சேர்த்துட்றாங்க. சரி, ஃபஅலவுக்கு முன்னாடி ஈ சேர்த்துட்றாங்களா, அதுக்கப்புறம் அந்த ஃபான்னு இருந்ததுக்கு சுக்குனை போட்டுறாங்க, இஃப் உண்டு. அந்த ஃபாவுக்கு அப்புறம் ஒரு தாங்கிற எழுத்தை சேர்த்துட்றாங்க. மற்ற ஐனு லாமும் அப்படி இருக்குது. ஃபஅல என்பதில் அந்த ஐனும் லாமும், அதாவது 2வது 3வது எழுத்து அப்படி இருக்கிறது. இந்த ஃபாங்கிற எழுத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதுக்கு பின்னாடி ஒரு தா, முன்னாடி ஒரு ஈ, அவ்வளோதான் இஃப்தாலன்னு மாறிக்கிறது. அந்த இஃப்தாலன்னு மாறுறதுக்கு நம்ம சிலதை நம்ம சொல்லி பார்க்கலாம். உதாரணமாக நசரன்னு வச்சுக்கிடுவோம். சில சொற்களை அதே சொல்ல திருப்பி திருப்பி சொன்னால் உங்களை நான் பதிங்கிறதுக்காக தான் நசர, இந்த மாதிரி அறிமுகமான சொற்களை சொல்கிறோம். நசரவை இப்படி மாற்றி பாருங்கள். என்ன செய்யணும், நசரன் இருக்குதா, முன்னாடி நூனுக்கு முன்னாடி ஒரு அலிஃபை போடுங்க, ஈயை போடுங்க. இ நசரன்னு வந்துருச்சு. அந்த நசரோட நூனுக்கு என்ன செய்யுங்க, ஒரு சுக்குனை கொடுங்க, இன் சரண்டு வந்துருச்சு. அந்த நூனுக்கு அப்புறம் ஒரு தாவை சேருங்க, இன் தசர நசர. இஃப்தஅல மாதிரி சொல்கிற ஃபஅல என்பதை இஃப்தஅலன்னு சொல்கிறீங்கல்ல, இதே மாதிரி நசர உள்ள சொல்ல சொன்னால் என்ன செய்யறீங்க, இன் தசர, இன் தசர. கதப என்பதில் சொன்னோம்னா இக் தத்தப, அதில் ஒரு தே இருக்கிறதுனால ஒரு தே சேர்க்கிறது, 2 தே வந்துடுது, இக்கு தத்தப அப்படி சொல்லிடணும். அதே மாதிரி ஃபத்தஹன் இருக்குது, இஃப் தத்தஹ. ஷரிபன் இருக்குது, இஷ் தரப. ஷரிபை என்று இருந்தால் என்ன செய்யணும், இஷ் தரப. அப்போ ஒரு ஈ ஒன்று சேர்க்கணும் ஆரம்பத்தில், 3வதாக ஒரு தா ஒன்று சேர்க்கணும். அந்த ஃபாங்கிற இடத்துல முதல் எழுத்துக்கு சுக்கூனை வச்சிடணும். இந்த மாதிரியான ஒரு வடிவத்தில் என்ன செய்வாங்க, அந்த 3 எழுத்து சொல்லை மாற்றுவாங்க. ஃபஅல என்பதை இப்படி மாற்றுவாங்க. இதுவும் ஃபஅல தான். நசராவை இப்படி மாற்றினீங்கன்னு சொன்னால் நசரவில் உள்ள அந்த உதவுதல்ங்கிற அர்த்தம் உள்ளுக்குள்ளே இருக்கும். அதில் கொஞ்சம் கூடுதலாக ஒரு சேஞ்ச் பண்ணி வரும். அந்த அடிப்படையான அர்த்தம் மாறாது. அப்போ நசரவில் சொல்கிறா இருந்தால் இன்தசர, அதுக்கு உதாரணத்துக்கு இந்த போட்டு காட்டியிருக்கிறேன். ஃபஅலன் இருக்குதா, அது ஃபஅல வந்தாலும் இஃப்தால தான், ஃபஇலண்டு வந்தாலும் இஃப்தால தான், ஃபவுலண்டு வந்தாலும் இஃப்தால தான். அது எப்படிலாம் செஞ்சுருக்குது. இப்போ நசரன் இருக்கிறது, நசரை என்ன செஞ்சுருக்கிறோம், இன் தசர. நசர அப்படிங்கிற சொல்ல இஃப்தாலவை மாற்ற சொன்னால் நீங்கள் எப்படி மாற்றணும், இன் தசர. அப்போ என்ன செய்யணும், கவனத்தில் வச்சுக்கிறேன்னு, நூனு சாதுரையை மறந்துடக்கூடாது. நசரன்னு சொன்னால் நூனு சாதுரை வச்சுக்கிறணும். அந்த சாதுரை சரங்கிறது மாறக்கூடாது. நசரவுல சர இருக்குல்ல, அது மாறக்கூடாது. நூனை மட்டும் வச்சுக்கிறணும். அந்த நூனுக்கு ஒரு சுக்குனை கொடுங்க, முன்னாடி ஒரு ஈனாவை போடுங்க, நூனுக்கு அப்புறம் ஒரு தானாவை போடுங்க, இன் தசர. நசரவுல சொன்னால் இன் தசர. இப்போ சலிமன் இருக்குது, சலிமோட சொன்னால் இஸ் தலம, இஸ் தலம. ஒரு ஈனா போடணும், சுக்குனு சீனு கொடுத்துடணும், ஒரு தானாவை சேர்க்கணும், இஸ் தலம. அதே மாதிரி ஹசுனன் இருக்குது, இஹ் தசன. ஹசுனன்னா இஹ் தசன.
அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த மாதிரி மாற்றி பழகணும். ஒரு சொல்லை இஃப்தாலவை மாற்றுங்க, ஒரு சொல்லை 3 எழுத்து சொல்லை உங்கள்கிட்ட கொடுத்து இதை இஃப்தாலை என்று நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், அழகாக நஃபக்க நஃபக்கன்னு இருக்குது. எப்படி மாற்றுவீங்க, இன் தஃபக்க. அபதன் இருக்குது, அபத ஐனு பே தாலு அபத. தபத தபத. அதே மாதிரி ஷரத்த ஷீனு ராத்த ஷரத்த. அதை சொல்லு இஷ் தரத்த இஷ் தரத்த. சக்கனன் இருக்கிறது, இஃப்தால மாற்றுங்க, சக்கன இருக்குல்ல, இஸ் தக்கன இஸ் தக்கன. அதே மாதிரி கசலை கசலை கசலை. இக்கு தசலை, கசலை மாற்ற சொன்ன செய்யணும், இக்கு தசலை. சக்கலன் இருக்குது, சக்கலை. அப்போ எப்படி மாற்றணும், சக்கலை இஸ்தக்கலை. அப்போ என்ன செய்யணுங்கிறத கவனத்தில் வச்சுக்கிறணும். ஒரு ஈனாவை சேர்க்கணும், ஒரு தானாவை சேர்க்கணும். ஈனாவை ஆரம்பத்தில் சேர்க்கணும், தானாவை வந்து முதல் எழுத்துக்கு அடுத்து சேர்க்கணும். அந்த முதல் எழுத்துக்கு சுக்குனை கொடுத்துடணும். இஃப்னு சொல்லணும், இஃப்னு ஃபாவுக்கு சுக்குனு. அப்போ இந்த மாதிரி அடிப்படையில் என்ன செய்யணும்னு கேட்டால் நீங்கள் பல சொற்களை மாற்றி அந்த வந்தவனை இது இஃப்தால தான் மாடல்னு கண்டுபிடிச்சிடணும். ஏன்னு கேட்டால் இந்த ஒவ்வொரு மாடலுக்கும் வருங்காலம் ஏவல் வினை எல்லாம் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக வரும். அப்போ என்ன வடிவம்னு நீங்கள் அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அதை கரெக்டாக அதை கற்றுக்கிற முடியுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யணும், இதில் பயிற்சியாக நீங்கள் எடுக்கணும். எப்படி எடுக்கணும், ஒவ்வொரு சொல்லையாக எடுத்து அந்த கத்தபவில் சொல்லுங்கன்னா இக்கு தத்தப, ஃபத்தகவில் சொன்னால் இஃப் தத்தக. அந்த தே உள்ள சொல்லு இருந்தால் மட்டும் 2 தான் டபுள் வரும். தத்தக தத்தன்னு வரது சொல்லக்கூடாது. அதில் ஒரு தா இருந்துச்சுல, கத்தப என்பதில் ஒரு தா இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இக்கு தத்தப, ஃபத்தகவில் தா இருக்குது. அப்போ இஃப் தத்தக இஃப் தத்தக அப்படின்னு வந்துடும். அப்போ இந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால் ஒவ்வொரு சொல்லையாக என்ன செய்யணும், சொல்லி சொல்லி பழக வேண்டும். பழகிட்டோன்னா அமல அமிலன்னு வருது, அமில தமல. அமதன்னு வருது, அமத ஐன் மீம் தால் அமத எழுத்தமதன்னு ஒரு சொல்ல நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கு வந்து டிக்ஷனரியில் அர்த்தம் தேடும் போது எழுத்தமதவுக்கு நீங்கள் தேடக்கூடாது, அமதவுக்கு தேடணும். அது மூளை சொல்லுக்கு என்ன செய்யணும், தேடணும். இப்போ உதாரணமாக வந்து இஸ்தலமேண்டு மாற்றிருக்கோம்ல இந்த சலிமவை, இஸ்தலமேண்டு போய் அகர டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா அர்த்தம் கிடைக்காது. அது இஸ்தலமும் மாற்றினதுனால வந்தது. நீங்கள் பேசிக்கான எழுத்து என்னென்னா சலிமா தான். அப்போ சீனில் போய் பார்த்தீங்கன்னா அர்த்தம் தெரிஞ்சிடும். சலிமாவுக்கு தெரிஞ்சிருச்சின்னு சொன்னால் இஸ்தலமாவுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்போ அதனால் இந்த மூல சொல்ல வந்து இந்த மாற்றி பழகும் பொழுது அப்போ மாற்றவும் நம்ம கற்றுக்குருவோம், அதில் அசல் எழுத்து எது என்பதை கற்றுக்குருவோம். இப்படி கற்றுக்கிட்ட பிறகு அடுத்து நம்ம என்ன செய்யணும், பல சொற்கள் மாற்றி பழகிட்டோமா, பழகிட்டு அந்த ஃபாலா மறுபடியும் வந்துடணும். இந்த ஃபாலான்னு சொன்னோம் இல்லையா, அது அந்த இஃப்தாலாவில் அப்ளை பண்ணணும். இப்போ இஃப்தாலா ஃபாலா மாதிரியே வருது பாருங்க. இஃப்தாலா இஃப்தாலு. இது 3 என்னது, படற்கை காயிபில் ஆண்பாளுக்குள்ள ஆணுக்கு உரியது. இஃப்தஅலத் இஃப்தஅலதா இஃப்தஅல்ன. இது 3 என்னது, காயிபு படற்கையில் பெண்பால். முதல் 3 வந்து படற்கையில் ஆண்பால், 2வது வரியில் இருக்கக்கூடிய 3 வந்து படற்கையில் பெண்பால். அதாவது ஒரு பொம்பளை 2 பொம்பளை பல பெண்கள் அப்படி வந்துடுது. அதுக்கு முன்னிலையாக சொல்கிறோம். ஃபஅல்தன்னு சொன்னீங்கல்ல, ஃபாலான்னு ஃபஅல்தன்னு முன்னிலைக்கு சொல்லுவீங்கல்ல, இதில் எப்படி சொல்லணும், இஃப்தஅல்த. ஃபஅல்தன்னு சொன்னதுக்கு பதிலாக என்ன செய்யணும், இஃப்தஅலன்னு மாற்றிட்டீங்கல்ல, இஃப்தஅல்த இஃப்தஅல்துமா இஃப்தஅல்தும். இந்த 3 என்னன்னு கேட்டால் ஹாலிர், அதாவது முன்னிலையில் இது ஆம்பளைக்கு உரியது, முதக்கர் ஆண்பால். அதுக்கப்புறம் இஃப்தஅல்தி இஃப்தஅல்துமா இஃப்தஅல்துன்ன, இது வந்து ஹாலிர், அதாவது முன்னிலை. இது 3 பெண்பாலுக்குரியது. அது ஒருமை, இது இருமை, இது பன்மை. அப்படி வந்து செய்யணும். இப்படி இஃப்தால ஃபாஸ்ட்டாக சொல்லணும். பழவிட்டு என்ன செய்யணும், அந்த ஸ்டைல் உங்களுக்கு வந்துருச்சுன்னா கண்ணை மூடி சொல்லிடலாம். இஃப்தாலா இஃப்தாலா இஃப்தாலு இஃப்தாலா இஃப்தாலா இஃப்தாலுன்னா என்ன செய்யணும், சரசரந்து மடன்னு வெட்டி பிடிக்கிற மாதிரி செஞ்சிடணும். அந்த மாதிரி அதுக்கடுத்து என்ன செய்யணும்,
தண்ணியில் எது இஃப்தா அல் தூ நான்கிறதுக்கு உள்ளது. இஃப்தா அல் நாங்கள் இதில் ஆண்பால் பெண்பால் கிடையாது, பொதுவாக உள்ளது. அப்போ இந்த மாதிரி வந்து என்ன செய்யணும், இஃப்தால என்று மாற்றுவார்கள். இதுவும் 5 எழுத்து தான். இது தஃபா அலன்னு பார்த்தோமா, அதுவும் 5 எழுத்து தான். இஃப்தா அலன்னு சொல்லும்போது பாருங்கள், எழுத்து 5 இருக்கா இல்லையா? எழுத்து 5 இருக்குது பாருங்கள். அலிஃப் 1, ஃபா 1, தா 1, ஐனு 1, லாம் 1. இதில் 3, இந்த 5 எழுத்தில் வந்து 3 எழுத்து அசல் எழுத்து, 2 எழுத்து சேர்த்தது. நம்ம ஒரு நோக்கத்துக்காக சேர்க்கிறது. இந்த இஃப்தாலவுடைய பேசிக் எழுத்து என்ன? ஃபே ஐனு லாம்பு தான். அதே மாதிரி இன்தசரன்னு சொன்னீங்கன்னா நூனு சாதுரே தான் பேசிக்கான எழுத்து. இஸ்தலம்னு சொன்னீங்கன்னு சொன்னால் சீனு லாமு மீமு தான் பேசிக்கான எழுத்து. இந்த அலிஃபு தே வந்து சேர்த்துருக்குறாங்க. அலிஃபும் தேய் வந்து சேர்க்கப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ இஃப்தாலை வந்து என்ன செய்யணும்னா, இஃப்தாலை மாதிரி நீங்கள் சொற்களை மாற்றி இஃப்தால இஃப்தாலா இஃப்தாலு இஃப்தாலத் இஃப்தாலத்தா இஃப்தால்னு அது மாதிரி சொல்லி பழகணும் கடைசி வரைக்கும். இதை சொன்ன மாதிரி வேற ஒரு சொல்லை இப்படி சொல்லி பழகணும். ஃபாலவுல இல்லாத சொல்ல என்ன செய்யணும், சொல்லணும். உதாரணமாக ஹமலை என்பதை இஃப்தால வாக்குனா என்ன செய்யணும், தமல, இந்த தா சேர்க்கணும்ல, ஹமலன்னு இருக்கிறது. இதை இஃப்தாலன்னு ஆக்குறதா இருந்தால் தமல, 2 பேருக்கு தமலா, பலருக்கு தமலு. இந்த 3 ஆண்களுக்கு உரியது. காயிபு படற்கை. தமலத்து ஒரு ஆளுக்கு உள்ளது. மலத்தா 2 பெண்களுக்கு உரியது. மல்ன பல பெண்களுக்கு உரியது. இந்த 3 என்னது, இதுவும் காயிபு தான். காயிபுல படற்கை தான். படற்கையில் இது பெண்பால். முதல் 3 வந்து அவன் வரக்கூடியது, அடுத்த 3 வந்து அவள்னு வரக்கூடிய ஒரு வகை. அப்போ மல்த இது என்னது, முன்னிலை நீ. மல்துமா 2 பேர். மல்தும் பலர். இந்த 3 எதுக்குரியது, ஆண்பாலுக்கு உரியது. ஆண்பாலில் முன்னிலைக்கு உரியது, நீங்களுக்கு உரியது. பெண்பாலுக்கு இப்படி வரேன், மல்தி, மல்துமா, மல்துன்ன. இந்த 3 என்னது, இதுவும் முன்னிலை தான், நீ தான். இது 3 பெண்களுக்கு சொல்கிறது. இது ஒருமை, இது பெயர்மை, இது பன்மைன்னு சொல்லுவது. இதுவும் முன்னிலை தான், ஹால்திர் தான். அதுக்கப்புறம் மல்து, மல்னா. அப்போ என்ன செய்யணும், ஏகத்தமலை ஏகத்தமலா ஏகத்தமலு ஏகத்தமலத்து ஏகத்தமலத்தா ஏகத்தமல்ன ஏகத்தமல்த மல்துமா இப்படியாக நீங்கள் பழகிட்டீங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். இப்படி பழகிட்டீங்கன்னு வைங்க, இந்த மாதிரி இந்த எகுத்தமல் இந்த சொல்லை எடுத்துக்கிடுவோம். இதை வந்து கித்தாபுகளில் வந்து ஜேரு ஜபர் ஒன்றும் போடாமல் எழுதியிருப்பாங்க. நீங்கள் கண்ணை மூடி எகுத்தமல் தின்றுவீங்க. இப்படி தானே இந்த ஸ்டைல் தானே இருக்குது. இது ஜேரு ஜபர்லாம் போடாமல் தான் இருக்கும். இந்த சொல்ல அப்படி மனசில் உட்காந்துருச்சுன்னு சொன்னால் ஏகத்தமல் தீ அப்படி நீங்களாக படிச்சிருவீங்க இடத்தை பொறுத்து. அந்த மாதிரி வாசிக்கிறதுக்காக தான் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி உருப்பு போட்டு பயிற்சி எடுத்துக்கொள்ளணும். அப்போ இதையும் சேர்த்தா எத்தனை ஆகிடுச்சு, ஃபஅல ஃபஇல ஃபவுல ஒரு 3, அஃஅல ஃபஅல ஃபஅல ஒரு 3 6, தஃஅல தஃஅலங்கிறது ஒரு 2 8, இஃப்தஅலங்கிறது ஒரு 1 9 வகையாக அந்த இதை நினைஞ்சிட்டோம், நம்ம அறிஞ்சிக்கிட்டோம். மொத்தம் வந்து 15 வரும். இந்த கூடுதலாக்குறது ஒரு 12 வரும். பேசிக்காக உள்ளது ஒரு 3, ஃபஅல ஃபஇல ஃபவுல ஒரு 3. அது போக இந்த 3 உள்ளது என்ன செய்வாங்கண்டா 12 வகையை மாற்றுவாங்க. அந்த 12 வகையில் நம்ம எத்தனை பார்த்துருக்குறோம், அஃஅல ஃபஅல ஃபஅல அப்படி ஒரு 3 பார்த்துட்டோம். தஃஅல தஃஅல இஃப்தஅல ஒரு 3 பார்த்துட்டோம். 6 பார்த்துட்டோம். இன்னும் 6 மிச்சம் இருக்குது. இந்த வடிவங்கள் மாற்றுறதுல என்ன இருக்குது, 6. மொத்தம் வந்து 15 வரும். 15ல் முதல் 3 அடிப்படையானது, மாற்றுறது இல்லை. ஃபஅல ஃபஇல ஃபவுல அது பேசிக்காக உள்ளது. அதைத்தான் எப்படி பண்ணுறாங்கன்னா அஃஅல ஃபஅல ஃபஅலன்னு மாற்றுறாங்க. அது ஒரு 3. தஃஅல தஃஅல இஃப்தஅல இது ஒரு 3. 6 பார்த்துட்டோமா. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்படியும் மாற்றுவாங்க. இது ரொம்ப லேசு மாற்றுறது. இன் ஃபஅல, இந்த ஃபஅல அப்படி இருக்குது பாருங்க, மாற்றலை. இன்னு போட்டுக்கிற வேண்டியதான். இன் ஃபஅலங்கிற ஒரு மாடலில் என்ன செய்வாங்கன்னா மாற்றுவாங்க. அப்போ மாற்றுமா என்ன செய்யணும், இது உள்ளதில் ரொம்ப லேசு. இன்ங்கிறத ஆரம்பத்தில் வச்சுருங்க. எந்த ஒரு சொல்ல இருந்தாலும் என்ன செய்யுங்க, இப்போ கத்தப்பன் இருக்குது, இன் கத்தப்ப. சக்கனன் இருக்குது, இன் சக்கன. ஷரிபன் இருக்குது, இன் ஷரப. அப்போ என்ன இருக்குதோ அதுக்கு முன்னாடி ஒரு இன்னை போட்டு விட்டுட்டு
அந்த ஐனுக்கு வந்து எப்போ ஃபத்தஹ் தான் வைக்கணும். ஷரிபேன்னு வர்றதுனால இன் ஷரிபன்றக்கூடாது, இன் ஷரப இன் ஃபஅலங்கிற அந்த அந்த ஸ்டைலுக்கு தான் வரணும். அப்போ அலிமன் இருக்குது, இன் அலம, அலிமாவுக்கு சொன்னால் இன் அலம. அது மாதிரி எந்த அக்கலன்னு இருக்குது, இன் அக்கல அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த இன்கிற வார்த்தையை சேர்த்து 3 எழுத்து சொல்லை வந்து 5 எழுத்தாக மாற்றுவாங்க. 3 எழுத்து பேசிக் எழுத்து, இந்த அலிஃபு நூனு வந்து சேர்த்த எழுத்து. இப்படி சேர்த்து என்ன செய்வாங்கன்னா இன் ஃபஅலன்னு மாற்றிடுவாங்க. அது வந்து எப்படிலாம் வரும், அதுக்கு 3க்கு ஆதாரம் காட்டியிருக்கணும். ஃபஅல என்றாலும் இன் ஃபஅல தான், ஃபஇல என்றாலும் இன் ஃபஅல தான், ஃபஉல என்றாலும் இன் ஃபஅல தான். அது எப்படி உதாரணம் காட்டுவது, சரஃபன் இருக்குது. இந்த சரஃபவை இன் சரஃப லேஸ் சரஃபன் இருக்குல்ல, ஒரு இன்னத்துக்கு போடுங்க, இன் சரஃப. அப்போ இதே மாதிரி வந்து எந்த ஒரு சொல்லை எடுத்தாலும் இந்த ஈஸியாக நீங்கள் மாற்றிடுவீங்க. இந்த இஃப்தால உள்ள ஒரு சிரமம் இதில் கிடையாது. இன்கிறத தூக்கி மொத்தம் மாற்றி வச்சிட வேண்டியது தானே. அப்போ கத்தலவுக்கு சொல்லுங்கன்னா இன் கத்தல, சபக்க இன் சபக்க. அது மாதிரி வந்து எந்த ஒரு ஃபத்தஹ இன் ஃபத்தஹ, ஃபத்தஹண்டா இன் ஃபத்தஹ, தலக்க இன் தலக்க. அப்போ அந்த 3 எழுத்து சொல்லுக்கு முன்னாடி ஒரு இன் போட்டுற வேண்டியதுதான். அது ஃபஅலன் இருந்தாலும் ஃபைலன் இருந்தாலும் ஃபாலன் இருந்தாலும் அந்த ஐனு வந்து ஃபத்தஹ் தான் வைக்கணும். சரியா? உதாரணமாக ஷரிப இருக்குது, இன் ஷரிபன்றக்கூடாது, இன் ஷரப. அந்த ரா வந்து ஃபத்தஹை மாற்றிக்கணும். ஷரிப இன் ஷரிபன்றக்கூடாது, அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இன்னை சேர்த்த உடனே அப்படியே சொல்கிறதுக்கு தான் வாய் வரும். ஷரிப இன் ஷரிபண்டு, இன்னு சேர்த்து சொல்லும்போது இன் ஷரபன்னு மாற்றிக்கணும். அது மாதிரி ஹசுனன் இருக்குது, இன் ஹசுனன்னு சொல்லக்கூடாது, இன் ஹசன. அப்போ இஃப்தால இன்ஃபாலங்கிற ஒரு மாடல் வச்சுருக்கிறாங்க. இதுலேயும் ஒரு 5 எழுத்து தான். 5 எழுத்து எப்படி 5 எழுத்து வருது, ஃபஅலங்கிற 3 எழுத்து அடிப்படை எழுத்து கடைசியாக இருக்கிறது, சேர்த்த 2 எழுத்து ஃப்ரண்டில் முன்னாடி இருக்கிறது. இப்படியாக சேர்த்து என்ன செய்வாங்க, 5 எழுத்து சொல்லாவும் மாற்றுவாங்க. 3 எழுத்து சொல்லை ஒரு அர்த்தத்துக்காக வேண்டி, ஒரு நோக்கத்திற்காக வேண்டி 5 எழுத்து வடிவமாக நம்ம என்ன செய்வோம், தமிழில் மாற்றுற மாதிரி, எல்லா பாஷையிலையும் மாற்றுற மாதிரி அதுவும் மாற்றுவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இது வந்து கஷ்டம் கிடையாது, நீங்கள் மாற்றி பழவிக்கணும். பழவிட்டு அந்த ஃபாலா மறுபடி வந்துடணும். இதே மாதிரி எப்படி இன் ஃபால இன் ஃபாலா இன் ஃபாலு, இது ரொம்ப லேஸ் தான். ஃபாலான்னு வருது பாருங்கள், கஷ்டமே இருக்காது. இன் ஃபால இன் ஃபாலா இன் ஃபாலு இன் ஃபாலத் இன் ஃபாலத்தா இன் ஃபால்னு இந்த 6ம் காயிபு. முதல் 3 ஆண்பால், அடுத்த 3 பெண்பால். அதுக்கப்புறம் வந்து இன்ஃபால்த்த இன்ஃபால்த்துமா இன்ஃபால்த்தும் இன்ஃபால்த்து இன்ஃபால்த்துமா இன்ஃபால்த்தும்னா இது வந்து முன்னிலையில் வந்து என்ன இருக்குது, முதல் 3 வந்து ஆண்பாலுக்கு உள்ளது, அடுத்த 3 வந்து பெண்பாலுக்குரியது. இன்ஃபால்த்து இன்ஃபால்னா இது என்னது, தன்னிலை, நாங்கள். அப்போ என்ன செய்யணும், இது வந்து சர்ஃப் வந்து ஈஸியாக போயிடும் உங்களுக்கு. ஃபால மாதிரி தானே வருது, ஃபால அப்படி தானே இருக்குது. இன்ஃபால இன்ஃபாலா இன்ஃபாலு இன்ஃபாலத்து இன்ஃபாலத்தா இன்ஃபால்னாங்கும் போது சிரமம் இல்லாமல் நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, இதை வந்து சொல்லிடுவீங்க. அப்போ இந்த ஒரு வடிவத்தையும் நம்ம மனசில் வந்து பதிய வச்சுக்கிட்டா எத்தனை ஆயிடுச்சு, மறுபடியும் என்னன்னு சொன்னால் 3 எழுத்து சொற்கள் அடிப்படையாக உள்ளது 3. ஃபால ஃபைல ஃபவுல திருப்பி சொன்னால் தான் பதிங்க. அதனால தான் நேரடியாக கிளாஸில் உட்காந்திங்கன்னா முகத்தை பார்த்து பதிஞ்சிருக்கா இல்லையான்னு பார்த்து போகலாம். இப்போ ஆள் இல்லாமல் நடத்தும் என்ன செய்யணும், கொஞ்சம் ரிப்பீட் பண்ணத்தான் வேண்டி இருக்கிறது, அப்போ தான் புரியும் எல்லாத்துக்கும். அப்போ ஃபஅல ஃபைல ஃபவுலங்கிறது ஒரு 3, இது அடிப்படையானது, கூடுதல் எழுத்து சேர்க்காது. இந்த 3 எழுத்து உள்ளதை நம்ம என்ன மாற்றுறோம், 4 எழுத்து உள்ளதாக மாற்றுவோம். 4 எழுத்து உள்ளதாக மாற்றுறது ஒரு 3 ஸ்டைல். அஃப்அலங்கிற ஸ்டைலு, ஃபஅலங்கிற ஒரு ஸ்டைலு, ஃபஅலங்கிற ஸ்டைலு, இது எல்லாமே 4 எழுத்தாக இருக்குது. 3 எழுத்தோட ஒரு எழுத்து சேர்க்குறோம், 4 எழுத்து மாறிடுது. அதுக்கப்புறம் 5 எழுத்து உள்ளதாகவும் மாற்றுவோம். அது எப்படி மாற்றுறோம், தஃபஅல அப்படின்னு ஒன்று, தஃபாஅல அப்படின்னு ஒன்று. இப்போ படித்தது இஃப்தால 1, இன்ஃபால 1, இதில் ஒரு 4 ஆயிடுச்சு. இதெல்லாம் 5 எழுத்து உள்ளாச்சா. அதுக்கடுத்து வந்து இன்னொரு வேற ஒரு சொல்லி பழகணும். இன்சரஃபை இன்ஃபாலோட சொன்னோம்ல, அந்த மாதிரி இப்போ இன்சரஃபன்னு சொல்லி பார்ப்போம். இன்சரஃப இன்சரஃபா இன்சரஃபு இன்சரஃபத்து இன்சரஃபத்தா இன்சரஃபுன, இந்த 6ம் படற்கை.
இன்சரஃப்த இன்சரஃப்துமா இன்சரஃப்தும் இன்சரஃப்தி இன்சரஃப்துமா இன்சரஃப்துன்னா முன்னில அது ஆண்பால், இது பெண்பால். இன்சரஃப்து இன்சரஃப்னா இது தண்ணியில் ஒருமை பன்மை. இப்படின்னு என்ன செய்யணும், பல சொற்களுக்கு நீங்கள் சொல்லி சொல்லி பல. ஆனால் இப்போ போக உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கும். முதல்ல இருந்த தடுமாற்றம் வராது. இப்போ பழகிட்டதுனால அடுத்தடுத்து போக என்ன செய்யும், சரசர நீங்களாக சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ இதையும் சேர்த்தா எத்தனை ஆகிடுச்சு, இன்ஃபாலவும் சேர்த்த உடனே என்னவாகுது, 4 எழுத்தில் ஒரு 3, 5 எழுத்தில் ஒரு 4 வந்துருச்சு. சரியா, 3 4 7 வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது இன்னொன்று இருக்குது. இதில் ஒரு தகவலுக்காக என்னென்னு கேட்டால், இன்று சேர்க்குறோம்ல, இன்னுன்னு சேர்க்கும் பொழுது முதல் எழுத்தில் நூன் இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ ஒரு வேலை நம்ம செய்ய வேண்டியிருக்கும்ல. முதல் எழுத்தில் நூன் இருக்குது, அதில் கொண்டு இன்னும் சேர்க்குறீங்க, 2 நூன் வந்துடுதுல்ல. அதை எப்படி சொல்லணும்னா சத்து பண்ணி சொல்லிடணும். உதாரணம் நசரவில் சொன்னால் எப்படி சொல்லுவீங்க, இது சரஃபவில் சொன்னதுனால இன் சரஃபன்ட்டிங்க. சரஃப் அந்த சரஃப இருக்குல்ல, இப்படி இன் சரஃபன் இருக்குல்ல, சரஃபன்றதில் போய் இன்னும் சேர்த்து இன் சரஃபன் ஈஸியாக சொல்லிவிட்டீங்க. எந்த ஒரு எழுத்துலலாம் சேஞ்சு வரல. அதே நேரத்தில் இப்படி இருக்குன்னு வைங்க, நசரன் இருக்குன்னு வைங்க, இந்த நசரவில் சேர்த்திங்கன்னா இன் நசரன் வரும்ல. அப்போ 2 நூன் வந்தால் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு நூனுக்கு சுக்கூன் வந்துருச்சு, 2வது நூனுக்கு ஃபத்தஹ் வந்துருச்சு. அதை இன்னசரன்னு தான் சொல்லணும். இது இன்ஃபால தான். இது இந்த வடிவம் என்ன வடிவம், இது இன்ஃபால. இன் உடைச்சிங்கன்னா இன் நசர. நம்ம இன்னன்னாவும் நானாவும் வந்தால் நம்ம என்ன செய்யணும், சத்து பண்ணணும்ல. அந்த ஒரு சட்டத்தின் பிரகாரம் இதை 2 நூன் போட்டு எழுதக்கூடாது. ஏன்னா முதல் நூனுக்கு சுக்கூன் வந்துட்டதுனால கம்பல்சரியாக என்ன செய்யணும், 2 நூனை ஒன்றா மெர்ஜி பண்ணி இன்னசர. இன்னசரங்கிற என்ன வடிவம்னு கேட்டால் என்ன செய்யணும், இன்ஃபால வடிவம். இன்னசரங்கிறது என்ன வடிவம், இன்ஃபால. ஒரு எழுத்து கண்ணுக்கு 4 எழுத்து தான் தெரியும். இதில் கண்ணுக்கு 5 எழுத்து தெரியும். இதில் கண்ணுக்கு எத்தனை எழுத்து தெரியுது, அலிஃபு நூனு சாது ரேஃபேண்டு 5 எழுத்து தெரியுது. இன்னசரோட கண்ணுக்கு என்ன செய்யும், 4 தான் தெரியும். ஆனால் அந்த நூனு டபுளாக இருக்கிறதுனால 5ஆக போயிடும். அந்த நூனு ஒரு நூனில் சத்து கொடுத்துருக்காங்கல்ல, சத்து கொடுத்ததுனால அந்த நூனை 2ஆக எண்ணணும். ஸோ பார்த்தோம்னா அலிஃபு நூனு சாதுரா தான் தெரியுது. அப்போ அந்த மாதிரி என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டில் நூன் வரக்கூடியது நத்தக்கன் இருக்குது, நத்தக்கண்டா பேசினான், இன்னத்தக்க சத்து பண்ணிடணும். இது மாதிரி இந்த நூனில் ஆரம்பிக்கிற சொற்களாக இருந்தால் அதை இன்ஃபாலோ மாற்றணும் என்று சொன்னால் இந்த நூனை அந்த நூனை சேர்த்து என்ன செய்யணும், சத்து வச்சு வாசிக்கணுங்கிறத கூடுதலாக தெரிஞ்சுக்கணும். நூனு வச்ச வார்த்தை வரும்ல, அப்போ நீங்கள் அந்த இது என்ன வடிவம்னு குழம்பிடக்கூடாது, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு விளங்கிடக்கூடாது. இப்படி இருந்தால் உடைச்சி பாருங்க, இன் நசர. இப்போ தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. இன்னசரன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாது. இந்த இன்னசரை உடைச்சிங்கன்னா இன் ப்ளஸ் நசர, அப்போது இன்ஃபால இது இன்னும் விளங்கிக்கணும். அதுக்காக தான் நூனு உள்ளதை ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டு காட்டுட்டு பயிற்சிக்காக வேண்டி. இன்னசர இன்னசரா இன்னசரு இன்னசரத் இன்னசரத்தா இன்னசர்ன. அப்புறம் இன்னசர்த்த இன்னசர்த்துமா இன்னசர்த்தும் இன்னசர்த்தி இன்னசர்த்துமா இன்னசர்த்தும்ன இன்னசர்த்து இன்னசர்னா அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ இது வரைக்கும் என்னவெல்லாம் பார்த்துருக்குறோம், அதை ஒரு திருப்பி ஒருக்கா ரிப்பீட் பார்த்துக்குறேங்க. ஃபலன்னு பார்த்துட்டோமா 1, அப்புறம் ஃபைல பார்த்துட்டோமா 2, ஃபவுலாங்கிறது பார்த்துட்டோமா 3, அஃபால அதாவது 3 எழுத்தை 4 எழுத்தாக மாற்றிருக்கிறோம், அஃபால பார்த்துட்டோம். அப்புறம் ஃபலன்னு மாற்றிட்டோம் 4 எழுத்து. அடுத்தது ஃபால, இதுவும் 4 எழுத்து தான். அதுக்கப்புறம் 5 எழுத்தாக மாற்றுறோம், தஃபா அல, தேயை சேர்த்து ஐநா டபுள் ஆக்கியிருக்கு தஃபா அல. அப்புறம் தஃபா பண்ணிக்கிறேன், பார்த்துக்கிறேங்க. இந்த ஃபாலோவில் ஆரம்பிக்கிற மாதிரி அப்போ இருந்து வந்துருச்சு இருந்தோம். அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததை திருப்பி திருப்பி எதுக்கு ரிப்பீட் பண்ணுறோம்னு சொன்னால் மனசில் பதிகிறதுக்காக தான். ஆரம்ப கட்டத்தில் இங்கே இருக்கும்போது அப்படி சொல்லித்தான் ஆகணும். முதலாவது என்ன பார்த்தோம், ஃபஅலன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபஇலன்னு சில சொற்கள் வரும், அதையும் பார்த்துட்டோம்.
சில சொற்கள் ஃபவுலன்னு வரும், அதையும் பார்த்துட்டோம். இந்த 3 வகையான சொற்களையும் அஃஅலன்னு மாற்றுவோம், அதையும் பார்த்துட்டோம். அதையே ஃபஅலன்னு மாற்றுவோம், அதையும் பார்த்துட்டோம். ஃபஅலன்னு மாற்றுவோம், அதையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து 4 எழுத்து. அப்புறம் 5 எழுத்துக்கு என்ன பண்ணுறோம்? தஃஅல அப்படின்னு மாற்றுறோம். அதுக்கப்புறம் தஃபாஅல அப்படின்னு மாற்றுறோம், அதையும் பார்த்துட்டோம். அப்புறம் இஃபுத்தஅல இதை பார்த்துட்டோம். அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தது இன்ஃபஅல. இவ்வளவு பார்த்துட்டோம். மொத்த நம்பர் போட்டால் எத்தனை வருது? அஃஅல ஃபஅல ஃபஅல, அது ஒரு 3. அந்த 3 எழுத்து விட்டுருவோம். இப்போ ஃபஅல ஃபஇல ஃபவுல விட்டுருங்க. நம்ம எக்ஸ்ட்ரா மாத்திரம்ல, மாற்றினது எத்தனை மாற்றிருக்கிறோம்? அஃஅல ஃபஅல ஃபஅல, அது ஒரு 3. அப்புறம் தஃஅல தஃபாஅல, அது ஒரு 2, 5. இஃப்தஅல இன்ஃபஅல, 7 இது பார்த்தாச்சு. சரியா? அதுக்கப்புறம் வந்து இப்படி ஒன்று இருக்குது, இப்படியும் மாற்றுவாங்க. இஃபு அல்லங்கிறது வந்து இதை வந்து இஃப் அலல தான். இது எப்படி மாற்றுவாங்க? ஃபஅல என்பது எப்படி மாற்றுவாங்கன்னா இஃப் அலல. இஃப் அலலன்னு சொல்லக்கூடாதுல்ல, அலலன்னா சத்து பண்ணணும்ல. இஃப் அலலன்னு வச்சுக்கிறேன்னு. நீங்கள் ஏன் வச்சுக்கணும்னு கேட்டால், உடைக்க வேண்டிய இடமா தான் சில இடத்துல இது சொல்லிட்டு வரும்போது சர்ஃபில் என்ன செய்யணும், இதை உடைக்க வேண்டிய ஒரு இடம் வந்துடும். அதனால் நீங்கள் எப்படி விளைவிக்கிறன்னு, இஃப் அல்லன்னு சொன்னாலும் இதனுடைய ஒரிஜினல் வடிவம் வந்து இஃப் அலல. அப்போ ஃபஅல என்பதில் ஃபேக்கு முன்னாடி ஒரு ஹம்சாவை சேர்க்குறாங்க, லாமை வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு லாம் போடுறாங்க. ஃபஅலன்னு இருந்துச்சுல, அதில் இஃப் இன்னொரு லானாவை போடுறாங்க. இஃப் அலலன்னு போட்டுவிட்டு லலன்னு வந்தால் என்ன செய்யணும்? சத்து பண்ணிடணும். இஃப் அல்ல. இது வந்து ஃபஅலன்னு வந்தாலும் இஃப் அல்லன்னு சொல்லுவாங்க, ஃபஇலன்னு வந்தாலும் இஃப் அல்ல தான், ஃபவுலன்னு வந்தாலும் இஃப் அல்ல தான் சொல்லுவாங்க. அப்போ இதை சொல்லி பார்க்குற அந்த இப்போ நசரன்னு இருக்குது. நசரோட சொல்கிறது என்ன செய்யணும்? இன் சரன்னு வரும். இன் சர்ற. ஷரிப இருக்குது, இசு ரப்ப, இசு ரபபன்னு வரும். இசு ரப்ப. கருமன் இருக்குது, இக்கு ரமமன்னு வரும். இக்கு ரம்ம. இப்படி என்ன செய்வாங்க? மாற்றுவாங்க. இஃபு அலல அசல் வந்து இஃபு அல்லன்னு மாற்றிட்டாங்க. அதை வந்து நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால், அந்த சொல்லி பழகணும். எப்படி? இஃபு அல்ல, இஃபு அல்லா, இஃபு அல்லு, இஃபு அல்லத், இஃபு அல்லத்தா, இஃபு அல்லல். இங்கே தான் வந்து அந்த அசலை சொல்ல வேண்டிய தேவை வருது பாருங்க. இந்த இடத்த என்ன செய்வீங்க? இப்போ உடைக்கணும்ல, அதனால தான் அது அசல் எப்படி இருந்துச்சுன்னு முதல்ல சொல்லி காட்டுனுச்சு. இஃபு அலலன்னு எதுக்கு சொல்லி காட்டணும்? அது எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சால் தான் இந்த 6வது இடம் வரும்ல, பெண்பால் பன்மை வரும்ல, அந்த இடத்துல வந்து உடைக்க வேண்டிய வந்துடும். 2வது லாமுக்கு சுக்கூன் வந்துடும். அதனால் எப்படி சொல்லணும்? இஃபு அல்ல, இஃபு அல்லா, இஃபு அல்லு, இஃபு அல்லத், இஃபு அல்லத்தா, இஃபு அல்லல்ன. இஃபு அல்லல்னன்றுவோம். ஏன் லல்னங்கிறோம்? அந்த நூனுக்கு முன்னாடி சுக்கூன் தானே வரும். ஃபஅல்ன, நசர்ன, கத்தல்னு வரும். அப்போ அது சுக்கூன் வரும் பொழுது சத்து செய்ய முடியாது. அதனால் இந்த 5ல் தான் சத்து வரும், மீதி உள்ளதுக்கு வராது. அதுக்காகத்தான் நான் என்ன பண்ணோம்னு கேட்டால், இந்த இஃப் அல்ல என்பதை வந்து அசல் என்னன்னு கேட்டால் இஃப் அலல. இஃப் அலல சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இஃப் அல்லங்கிறோம். அது 5 இடத்துக்கு தான் சொல்லுவோம். இஃப் அல்ல, இஃப் அல்லா, இஃப் அல்லு, இஃப் அல்லத், இஃப் அல்லத்தான் 5க்கு தான் சொல்லுவோம். 6ல் இருந்து என்ன பண்ணுவோம்? இஃப் அல்லல்ன, இஃப் அல்லல்த, ஃபஅல்தன்னு தானே சொல்கிறீங்க. ஃபஅல்தன்னு சுக்குன் வச்சிருக்கீங்கல்ல. அப்போ இஃப் அல்லல்த, லல்னு வந்தால் சத்து செய்ய முடியாது. இஃப் அல்லல்துமா, இஃப் அல்லல்தும், இஃப் அல்லல்தி, இஃப் அல்லல்துமா, இஃப் அல்லல்துன்ன, இஃப் அல்லல்து, இஃப் அல்லல்னா. இது எதுக்காக சொல்ல வணங்கிருச்சா? அதுக்காகத்தான் நான் இங்கே உடைச்சி காட்டணும். என்ன காட்டணும்? இந்த மாதிரி இஃப் அல்லங்கிறது வந்து அதன் அசல் என்ன? இஃப் அலல. இஃப் அலலன்னு இருக்கும். எதனால் இதை மைண்டில் வச்சுக்கிறணும்னு கேட்டால், முதல் 5க்கு தான் இஃப் அல்லே வந்துக்கிட்டு இருக்கும். 6வது வரும் பொழுது 2வது லாமுக்கு சுகுணா போயிடும். இஃப் அலலன்னு வரும்போது 2 லாமுக்கு ஃபத்தஹ் இருக்குது. 5வது எழுத்துறதுல ஃபஅல ஃபஅலா ஃபஅலு ஃபஅலத் ஃபஅல்தா ஃபஅல்ன, இல்லுக்கு சுக்குன் வந்துடுதுல. அந்த இடத்துல செய்யணும்னா நூனுக்கு முன்னாடி சுக்குன் வந்துடும், எந்த சொல்லாக இருந்தாலும். அப்படி வரும்போது என்ன ஆகும்னு கேட்டால் உடைக்கணும். அதுக்காகத்தான் என்ன செய்யுது? இஃப் அல்லன்னு வச்சுட்டா இப்போ திருப்பி பாருங்க. இஃப் அல்ல, இஃப் அல்லா, இஃப் அல்லு, இஃப் அல்லத்தி, இஃப் அல்லத்தா, அது வரைக்கும் தான் இஃப் அல்லன்னு தெரியும்.
அதுக்கப்புறம் இஃப் அல்லல்னு மாறிக்கிறோம். இஃப் அல்லல்னு மாறுவாங்க. இஃப் அல்லன்னு நாங்கள் சொல்ல முடியலை. ரெண்டாவது லாமுக்கு சுக்கூன் வந்ததுனால ஏற்கனவே நீங்கள் படித்திருக்கிற சட்ட பிரகாரம் அப்படி சத்து செய்ய முடியாது. அப்போ இஃப் அல்லல்னு இங்கே உடைச்ச பிறகு கடைசி வரைக்கும் உடைஞ்சி தான் வரும். இஃப் அலல்த ரெண்டு எல்லாமே சத்தை உடைக்கணும். இஃப் அலல்த, இஃப் அலல்துமா, இஃப் அலல்தும், இஃப் அலல்தி, இஃப் அலல்துமா, இஃப் அலல்தும்னா இஃப் அலல்து, இஃப் அலல்னா. இது குறித்த மற்ற கூடுதல் விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.